ஹலோ வெல்கம் பேக் டு சேனல் இன் அண்ட் அவுட் லைஃப் ஸ்டைல் வித் மீ சுஷ்மிதா. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு முக்கியமான நியூஸ் அப்படின்னு சொல்லலாம். அதை தாண்டி ரொம்ப பெரிய ஒரு விபத்துன்னு கூட சொல்லலாம். இதை எதை பத்தி தானே யோசிக்கிறீங்க? நம்ம தலைநகரான டெல்லியில நடக்கிறது தான். டெல்லிக்கு என்ன நடந்துட்டோம், நேத்துல இருந்து கனமழைகள் பெஞ்சிட்டு இருக்கு. இதை தொடர்ந்து நிறைய ஏரியால கரண்ட் சப்ளையும் இல்லை. குழந்தைங்களுக்கு உணவு வாங்கவும் எதுக்காகவும் வெளியே போக முடியாத நிலையில இருக்கு. இதையும் தொடர்ந்து வேற என்ன விஷயம்னா, அங்க வாட்டர் லாகிங் அதிகமா இருக்கு. நம்ம சென்னையில இருக்க மாதிரி சிஸ்டம்ஸ் இப்பதான் கொண்டு வந்திருக்காங்க சென்னையிலேயே. இதே மாதிரி டெல்லியில இன்னும் கொண்டு வரதுக்கு முன்னாடி இது வந்ததுனால அங்க இருக்க வாட்டர் ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. இதை தாண்டி ரொம்ப பெரிய ஒரு ஹிஸ்டரி என்னன்னா, 88 வருஷங்களுக்கு முன்னாடிதான் இந்த மழை பெஞ்சிருக்கு. அதை தொடர்ந்து இவ்வளவு கனமழை டெல்லியில ஃபர்ஸ்ட் டைம் பெய்யுதுன்னு சொல்லலாம். அந்த 88 வருஷம் கழிச்சு 2024 தான் இவ்வளவு மழை பெஞ்சிருக்கு. இது எல்லாமே இந்த கிளைமேட்டிக் சேஞ்சஸால சொல்லலாம். இதே மாதிரி விஷயங்கள் மிச்ச ஊர்ல நடக்கவும் நிறைய வாய்ப்புகள் இருக்குன்றத வெதர் ரிப்போர்ட்டர் சொல்லியிருக்காங்க. இப்ப டெல்லியில நடக்கிறதுனால மிச்ச ஊர்கள்லாம் சேஃப் அப்படின்னு கிடையாது. டெல்லியில நடக்கிறதுனால இது சென்னைக்கு வர ரொம்ப நாள் ஆயிடாதுன்றது மாதிரி நிறைய கருத்துக்கள் சொல்லிட்டு வராங்க. இந்த மாதிரி விஷயங்களை தொடர்ந்து என்னன்னா, நம்ம டெல்லி ஏர்போர்ட்ல மேல இருந்த கூரை அப்படியே விழுந்திருக்கு. மேல இருந்த கூரை விழுந்திருக்குன்னா வெளியே அங்க வெயிட் பண்ணுவாங்க இல்லையா, கார் டாக்ஸிஸ்லாம், அந்த ஏரியால இது விழுந்திருக்கு. அங்கிருந்து நிறைய கார்களும் இதுல டேமேஜ் ஆயிருக்கு. உயிரிழப்புகள் இல்லைனாலும் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது பெரிய விஷயம் தான். எப்பயுமே இந்த மாதிரி ஏர்போர்ட்ல நடக்கிற விஷயங்கள்லாம் சென்னையில தான் நடக்குது. இந்த தடவை டெல்லியில் நடந்திருக்கு. இது ரொம்ப பெரிய ஒரு விஷயம்ன்றதை தாண்டி மக்களுக்கு அங்க டெல்லியில இருக்கிறது ரொம்ப பெரிய ஒரு கஷ்டத்தை கொடுக்குதுன்னு சொல்லலாம். இதுக்காக அவங்க கவர்மெண்ட் நிறைய மெஷர்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. ஆனா இவங்க இன்னும் அவங்களை சப்போர்ட் பண்ண நம்மளோட கவர்மெண்ட்டும் சில ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் அப்டேட்ஸ்க்கு இன் அண்ட் அவுட் லைஃப் ஸ்டைல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.